தாயினும் சிறந்தவன்றர். ஏன்னா ஈசனுக்கு தாயுமானவர் என்ற பெயரும் உண்டு. ஈசனுடைய திருவிளையாடல் புராணத்துல கதையே உண்டு. பாலுக்காக பன்றி குட்டிகள் அழுத பொழுது ஈசனே தாய் பன்றியாக தோன்றி அந்த பன்றி குட்டிகளுக்கெல்லாம் தாய்ப்பால் ஊட்டினார். அப்ப அவர் தாயினும் சிறந்தவர், தாயுமானவர். அதுதான் இங்க சொல்றாரு, பாலினைந்து விட்டு தாயினும் சால பரிந்து நீ பாவியனாகி என்னுடைய ஊனினை உருக்கி என் உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாக தேனினை சொரிந்து புறம் தெரிந்த செல்வனே சிவபெருமான் என்றார் மாணிக்கவாசர். அடியேனாகிய என்னை ஆண்டு கொண்டு தாயினும் சிறந்த தாயுமானவனாக இருந்து என்னுடைய ஊனினை உருக்கி என்னுள்ளே தேனை போல அமுதத்தை போல இனித்து என்னை ஆண்டு கொண்ட செல்வன் என்றார். உள்வொளியை பெருக்கினாய். அப்பேற்பட்ட செல்வமே சிவபெருமானே, அப்பேற்பட்ட உன்னை